ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா வெள்ளை செண்பகத்தோட அப்டேட் தாங்க. ஆல்ரெடி ஒரு அப்டேட் நான் போட்டிருப்பேன். நான் ஒரு ஏப்ரல் போல் ஃபஸ்ட்டு ப்ளூமிங் செடி கொஞ்சம் பூ பூத்ததை. இந்த வாட்டி நல்லா வெயிலும் மழையும் ரொம்பவே மாறி மாறி வந்ததுனால நல்லா ப்ளூமிங் கொடுத்துருக்குங்க. மொட்டெல்லாம் நிறைய வச்சுருக்கு, பெரிய பெரிய மொட்டாகவே வச்சுருக்கு. ஒரு மொட்டுலேயும் 6லேருந்து 10 மொட்டுங்க வரைக்கும் இருக்குது. ஒரு கிளையிலையும் நிறைய கிளை வச்சு நிறைய பூ பூத்துருக்கு. சூப்பராக இருக்குதுங்க செடி பார்க்கவே. இதில் என்ன சொல்லணுன்னா, அழகாக ஒரு பூவும் ஒரு சாமிக்கு வச்சாலுமே போகும். சாமிக்கு பூவுக்கும் நமக்கு பிரச்சனை இருக்காது, நம்ம தலைக்கும் பிரச்சனை இருக்காது. இதில் பாருங்கள், அழகாக ஏதோ ஒரு பறவை கூண்டு கட்டியிருக்கு. அழகாக குட்டிங்க வச்சுருக்கு, 2 குட்டிங்க அழகாக தூங்குது. குட்டி செடியில் எப்படியோ கூண்டு கட்டிகிட்ருக்குங்க. அழகாக தூங்குது, பார்க்கவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் சொல்லணுன்னா, அந்த செடியில் என்னென்னா ஒரு பூ வச்சாலுமே போதும், ஒரு சாமிக்கும் அழகாக இதுவாகிடும். இப்போ மெயின்டெனன்ஸுன்னு பார்த்தோம்னா, இது அழகாக காய்கறி கம்போஸ்ட்டு, மாட்டு சாணம் உரம் தாங்க கொடுப்பேன். 15 நாளைக்கு ஒரு வாட்டி மீன் அமிலம் கொடுப்பேன். நல்லாவே பூக்கும், நல்லாவே இருக்கும். செடி நல்லா க்ரீனிஷாக இருக்கும் மீன் அமிலம் கொடுத்தாலே. இது 4 இயர்ஸ் ஆச்சு. இந்த மரம் ஃபுல்லாகவே பூச்சி தொல்லைங்க இருக்கும். நம்ம தான் பார்த்து அந்த குட்டி குட்டி புழு தொல்லை இருக்குங்க, பார்த்து நம்ம தான் கிளியர் பண்ணிக்கணும். சன்லைட்டுன்னு பார்த்தா 6 to 7 ஹவர்ஸ் சன்லைட்டில் வச்சோம்னா செடி நல்லாயிருக்கும். ஓரெல்லாம் இலைங்க கருகும். நம்ம அதை பார்த்துட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம்னா செடி நல்லாவே இருக்குங்க. வேறு ஒன்றுமே இதுக்கு பெரிய விஷயமே கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டோம்னா நம்ம வீட்டு பூ தேவை ஃபுல்லாகவே அழகாக இதில் பண்ணிடலாம். 6 மாதத்துக்கு. இதோட நல்ல ப்ளூமிங்னு பார்த்தா ஏப்ரல் ஸ்டார்டிங்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் அழகாக ஃபுல்லாக ப்ளூமிங் ஃபுல்லாகவே பூ எடுத்துடலாம். ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 பூ அழகாக எடுக்கலாம். அதுலேருந்து சூப்பராக எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.